ரஷ்யாவோட S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா ஒரு 2 யூனிட் ஆஃப் S-500ஓட ப்ரோட்டோடைப்பை இப்போ ரெடி பண்ணி அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் தெரியும். அடுத்ததாக S-550 ஆனது இப்போது அவங்களோட ப்ரொடக்ஷன் லைன்ஸில் இருக்குது. இந்த நிலைமை தான் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வந்திருக்கு. 2024ஓட இறுதிக்குள்ள S-500ஓட ஆப்ரேஷனல் யூனிட்ஸ் ஆனது ரஷ்யாவோட ஆர்மிக்கு கொடுக்கப்படும். 2024 இதோட டெலிவரிகளானது 2024ஓட இறுதியில் இதோட டெலிவரியானது தொடங்கி நாங்கள் பிளான் பண்ண எண்ணிக்கையிலான S-500ஓட யூனிட்ஸை 2025ஓட இறுதிக்குள்ள ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவோட ஆர்மி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிவிப்பானது வந்திருக்கு. ஏன் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா, இந்த S-500 ஆனது எல்லா வகையான ஹைப்பர்சானிக் ஏரியல் த்ரெட்ஸையும் நியூட்ரலைஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு மிகப்பெரிய கிளைம் வச்சுருக்காங்க. அப்படி உண்மையிலேயே இந்த S-500 இந்த அளவுக்கு எஃபிஷியன்டானதா? S-500 இந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா அப்போ S-550 எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இந்த நேட்டோவுக்கு மாறப்போகுது? இந்தியாவும் இதை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் இருக்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல இந்த S-500 உருவானதுக்கான காரணத்தை பார்த்துருவோம். ரஷ்யா கிட்ட S-400ன்னு சொல்லிட்டு ஒரு அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த S-400ஆல் எல்லா டார்கெட்ஸையும் எங்கேஜ் பண்ணிட முடியாது. ஆமாம், நீங்கள் கேட்குறது சரிதான். S-400ஆல் எல்லா டார்கெட்ஸையும் எங்கேஜ் பண்ண முடியாது. இதனால ஒரு சில ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை, க்ரூஸ் மிசைல்ஸை, மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ரொம்ப முக்கியமாக கவனிங்க, மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் வரைக்கும் தான் இந்த S-400ஆல் எங்கேஜ் பண்ண முடியும். அதாவது ஒரு 2000 3000 கிலோமீட்டர் ரேஞ்சிலேருந்து ஏதாச்சும் ஒரு பாலிஸ்டிக் மிசைல் ஆனது லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா அதை மட்டும்தான் இந்த வகையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் எங்கேஜ் பண்ண முடியும். அப்படின்னா ICBM-ஐ இந்த S-400ஆல் எங்கேஜ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 50-50 சான்சஸ்ன்னு தான் சொல்ல முடியும். அதை எங்கேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் ரஷ்யா ஒரு கிளைம் வச்சுருக்காங்க. ஆனால் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த S-400ஆல் எங்கேஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரஷ்யாவோட எதிரிகள்ன்றவங்க உலகம் முழுக்க இருக்காங்க. அமெரிக்கா முதல் கொண்டு நாட்டோவில் இருக்க அந்த 30க்கும் அதிகமான நாடுகள், ஐரோப்பிய யூனியன், இன்னும் நிறைய பேர் ரஷ்யாவுக்கு எதிரியாக இருக்க டைமில் ரஷ்யா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியில் நம்ம இடத்துல இருக்கோம். முதல் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை நம்ம தான் ஆப்ரேஷனலாக கொண்டு வந்தோம். அப்படி இருக்கப்போ நம்ம இதே தொழில்நுட்பத்தை எதிர்க்கிறதுக்கான ஒரு ஏவுகணையை ஏன் உருவாக்கக்கூடாது? என்னைக்கா இருந்தாலும் இந்த ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பன்றது உலகம் முழுக்க இருக்க எல்லா நாடுகள்கிட்டையும் வரப்போகுது. அன்னைக்கு நம்ம இதுக்கான வேலைகளில் இறங்குறத விட இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச கையோட இதை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஏவுகணை அமைப்பை நம்ம உருவாக்கிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த S-500க்கான ப்ராஜெக்டில் இறங்குறாங்க. 2010 இதோட முதல் கட்ட பணிகளான தொடங்கப்படுது. இவங்க இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸில் என்ன விதமான பேராமீட்டர்ஸை படித்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஏவுகணை அமைப்பை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த S-500ஓட முதன்மையான நோக்கமே 5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தும் ஏவப்படுற எந்த ஒரு ஏவுகணையாக இருந்தாலும் இதனால முறியடிக்க முடியும், அதை ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ICBM-ஆக இருக்கட்டும், இல்லை உள்ளே வரக்கூடிய ஹைப்பர்சானிக் கிளைடு வெஹிக்கிள், ஹைப்பர்சானிக் மிசைல், சப்மரைன் லான்ச்டு க்ரூஸ் மிசைல், சப்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லிட்டு இதை நோக்கி வரக்கூடிய எந்த ஒரு த்ரெட்டாக இருந்தாலும் இந்த S-500ஆல் அழிக்க முடியும். அதே மாதிரி இதை ஒரு ஆன்டி சேட்டிலைட் வெப்பனாகவும் பயன்படுத்த முடியும். இதை ஏற்கனவே 2022 ரஷ்யா பண்ணியும் காமிச்சிருக்காங்க. லோ எர்த் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருந்த அவங்களோட ஒரு சேட்டிலைட்டை இதை வச்சு அழிச்சது மூலயமா அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஏதாச்சும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சுன்னா இந்த வகையான ஏவுகணைகளை பயன்படுத்தி உங்களோட மிலிட்டரி சேட்டிலைட்ஸையும் எங்களால் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு. சரி, இதை மட்டும் தான் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேற ஏதாச்சும் டெஸ்டஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ICBM இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலான R-29 MRU-2 இந்த S-500 வந்து ஆர்கான்சிக் ரீஜனுக்கு மேலே வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணுது. அப்படி நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டப்போ இந்த மிசைலானது உள்ளே வந்த வேகமாக சொல்லப்பட்டது 18000 கிலோமீட்டர் வேகத்துக்கும் மேலே இந்த மிசைலானது உள்ளே வந்துட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பாலிஸ்டிக் மிசைலையே இந்த S-500ஓட இன்டர்செப்டார் மிசைல் சக்ஸஸ்ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு. இது ரொம்பவே ஒரு எஃபிஷியன்டானதுன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இது ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை எப்படி போயிட்டு நியூட்ரலைஸ் பண்ணும்? ஏன்னா பாலிஸ்டிக் மிசைலை நியூட்ரலைஸ் பண்ணுற மெக்கானிசம்ன்றது வேறு. இது வந்து ஹிட் டு கில்ன்ற ஒரு மெக்கானிசம். டைரெக்டாக இதோட வார் ஹெட்டும் அந்த பாலிஸ்டிக் மிசைலும் நேராக ஒன்னோட ஒன்று மோதி
அதன் மூலமா ஏற்படக்கூடிய கைனடிக் எனர்ஜியால உருவாகக்கூடிய அந்த கொலிஷனால அந்த ஏவுகணை வீழ்த்தப்படும். இதுதான் பாலிஸ்டிக் மிசைலை டிஃபெண்ட் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசம். ஹைப்பர்சானிக் மிசைலை இது எப்படி டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, ஹைப்பர்சானிக் மிசைலை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். உள்ள வரப்போ அதோட ரீஎன்ட்ரி ஃபேஸ்ல அது மெனுவர் பண்ண ஆரம்பிச்சிடும் எதிரில் வரக்கூடிய இந்த இன்டர்செப்டார் மிசைலுக்கு எதிராக. இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸையும் இன்டர்செப்ட் பண்றதுக்கு அதே மாதிரி ஒரு மிசைலை இதுல உருவாக்கியிருக்காங்க. இதுல முக்கியமா யூஸ் பண்ணப்பட போற 2 டைப் ஆஃப் மிசைல் என்னன்னு கேட்டீங்கன்னா, 77N6N அண்ட் 77N61. இந்த 2 வேரியன்ட் மிசைல் தான் இதில் அதிகமாக பயன்படுத்தப்பட போகுதுன்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே முதல்ல சொன்னது பாலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்டராகவும், ரெண்டாவது சொன்னது ஹைப்பர்சானிக் மிசைல் இன்டர்செப்டராகவும் பயன்படுத்தப்பட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபேஸ்டு அரேவை யூஸ் பண்ணுறதுனால இதோட ரேஞ்சுங்கிறது, இதோட டார்கெட் கில்லிங் ரேஞ்சுன்றதே 600 கிலோமீட்டருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். 800 கிலோமீட்டருக்கு உள்ள வர எந்த ஒரு டார்கெட்டையும் இதனால எங்கேஜ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம நினைச்சு பார்க்கறத விட ரொம்பவே ஒரு பெரிய டார்கெட்னு சொல்லலாம். இந்த ஒரு இமேஜை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ரஷ்யா முழுக்க எப்படி ரேடாரோட கண்ட்ரோல்குள்ள ஒரு சர்வேலன்ஸ்ல ரஷ்யா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுல எந்த ரேடாரோட இன்புட்டை வேணா இந்த S-500க்கு இன்புட்டா கொடுக்க முடியும். ரஷ்யா ஒட்டுமொத்தமா ஒரு ஷீல்டா பாதுகாக்க முடியும்னா அது இந்த S-500ஆல முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு எஃபிஷியன்டான சிஸ்டமா இது இருக்கு. அடுத்ததா S-550 தான். இந்த S-550 பொறுத்த வரைக்கும் இந்த S-500 முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த S-550 ஆனது ப்ரொடக்ஷன் லைனுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த S-550 பொறுத்த வரைக்கும் இது இந்த S-500 விட ரேஞ்ச் இன்னும் அதிகமா இருக்கிறது. எப்படி S-300க்கும் S-400க்கும் நடுவில் S-350ன்னு சொல்லிட்டு இதோட 2 ரேஞ்சையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி ஒரு மிசைல் சிஸ்டமானது இருக்கோ, அதே மாதிரி ஒரு சிஸ்டமா தான் இந்த S-550 இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது S-500 விட ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனா இருக்கும். அதே மாதிரி இதனால S-500 விட அதிக தூரத்துக்கு போயிட்டு இன்டர்செப்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. பாலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல், ஆன்டி ஏர்கிராஃப்ட்னு சொல்லிட்டு பல்வேறு கட்டங்கள்ல இந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பை ரஷ்யாவால யூஸ் பண்ண முடியும். நடுவில் ஒரு பேச்சு வந்துச்சு, இந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பை இந்தியா வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதோட முதல் பொட்டன்ஷியல் பையரா இந்தியா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வரைக்கும் இந்தியா கிட்ட இருந்து இதை பத்தி எந்த ஒரு தகவலும் வரல. அது இல்லாம இப்போ இந்த டெக்னாலஜி மேல பல நாடுகளுக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இது 2022லயே சர்வீஸ்க்கு வந்திருக்க வேண்டியது. ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போட்ட சாங்ஷன்ஸ்னால இதுக்கு தேவையான முக்கியமான பல உதிரி பாகங்கள் கிடைக்கிறதுல ஏற்பட்ட பிரச்சனையால இன்னமும் ரஷ்யாவால இதோட ஃபைனல் அவுட்புட்டை கொடுக்க முடியல. ஆனா அந்த சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் மீறி ரஷ்யா இன்னைக்கு இது ஒரு அவுட்புட்டா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது ப்ரூவ் பண்ணி காமிச்சாதான் உலகத்துல இருக்க முக்கியமான நாடுகள், இந்தியா மாதிரியான நாடுகள் இதை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ரஷ்யா இதை ஏதாச்சும் ஒரு விதத்துல ப்ரூவ் பண்ணி காமிப்பாங்க. அதுக்கப்புறமா இந்தியா இந்த டீலுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதை சைனாவுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா S-500ன்றது S-400 விட ரொம்பவே ஒரு கட்டிங் எட்ஜ் எக்யூப்மெண்ட். இதை சைனா கிட்ட கொடுக்கறதும் ஒட்டுமொத்தமா அந்த சிஸ்டமோட ப்ளூ பிரிண்டை தூக்கி சைனா கிட்ட கொடுத்து இதை நீயே வச்சுக்கின்றதும் ஒண்ணுதான். ஏன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் சைனா எல்லாத்தையுமே அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ற ஒரு திறமையுடையவங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு இந்த S-500 போகாது. ஆனா இந்தியாவுக்கு இது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. S-500ஆல இந்த அளவுக்கு அதிகமான எஃபிஷியன்ட்டா ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ண முடியுமா, இல்ல ரஷ்யா இதை ஜஸ்ட் ஒரு PR தான் சொல்றாங்களா நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த S-500 இந்தியாவுக்கு வந்தா இந்தியாவுக்கு அதனால என்ன பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும் நீங்க நினைச்சீங்கனாலும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்க இந்த வீடியோ பெறுது உங்க எல்லாருக்கும்